ஸ்ரீலஸ்ரீ ஆறும நாவலர் பெருமானுடைய குருபூசை டிசம்பர் 16ஆம் தேதி கார்த்திகை மக நட்சத்திரத்திலே வருகின்றது. அதனை முன்னிட்டு நாவலர் பெருமானுடைய செயற்கரும் செயல்களில் சிலவற்றை பற்றி சிந்திக்கலாம் என நினைக்கின்றேன். யாழ்ப்பாணத்து நல்லூரிலே 1822ஆம் ஆண்டு பிறந்து 1879ஆம் ஆண்டு கார்த்திகை மக நட்சத்திரத்திலே இறைவனுடைய திருவடி சேர்ந்தவர் ஸ்ரீலஸ்ரீ ஆறும நாவலர் பெருமான் அவர்கள். தனது 57 ஆண்டு கால வாழ்விலே அவர் சாதித்த சாதனைகள் மிக பல. அவர் வாழ்ந்த காலம் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலம். ஆங்கிலமே அரசாங்க மொழி, கிறிஸ்தவமே அரசாங்க மதம் என்று இருந்த காலம். யாரேனும் கல்வி கற்க வேண்டுமானால் கிறிஸ்தவ கல்லூரிகளிலேயே சேர்ந்து கற்க வேண்டும். அப்படியானால் சைவ சமயத்தவர்கள் கிறிஸ்தவர்களாக மதம் மாறினால் மட்டுமே அந்த கல்லூரிகளிலே கற்க முடியும். அல்லாதவர்கள் பெரும் பணம் செலவு செய்துதான் கற்க முடியும். அதனாலே சாதாரணமான மக்கள் கல்வி அறிவு பெறவே முடியாது இருந்த ஒரு காலகட்டத்திலே தான் நாவலர் பெருமான் யாழ்ப்பாணத்து நல்லூரிலே பிறந்து தன்னுடைய முயற்சியினாலே நல்லாசிரியர்களை நாடிச் சென்று தமிழ், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளை ஐயந்திரி பெற கற்றார். ஆங்கிலம் கற்க வேண்டிய தேவை இருந்த பொழுது மதமாற்றம் பெற விரும்பாமையினாலே தானாகவே முயன்று கற்றதோடு அல்லாமல் நாவலர் பெருமானுடைய தமிழ் மொழி அறிவின் சிறப்பினை அறிந்து இப்பொழுது யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி என்று அழைக்கப்படுகின்ற அந்த காலத்தில் வெஸ்லியன் மிஷன் கல்லூரியிலே உயர்தர வகுப்புகளுக்கு தமிழ் கற்பிப்பதற்கு ஆள் தேவைப்பட்ட காரணத்தினாலே அந்த கல்லூரியின் அதிபராக இருந்த பேர்சிவல் பாதிரியார் அவர்கள் நாவலரை அழைத்து தமிழ் படிப்பிக்குமாறு கேட்டுக்கொண்டார். தானும் தமிழ் கற்பதற்காக நாவலர் பெருமானுக்கு அவர் மாணவராக இருந்தார். அதே வேளையில் நாவலர் பெருமானும் பேர்சிவல் பாதிரியாரிடம் ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டார். இந்த வகையில் தமிழ், சமஸ்கிருதம், ஆங்கிலம் ஆகிய மொழிகளை மிக ஐயந்திரி பெற கற்றுக்கொண்டார் நாவலர் பெருமான். அதே வேளையிலே தமிழ் மக்களுடைய நிலையை பார்த்தார். சாதாரண மக்கள் யாரும் கல்வி கற்க முடியாத நிலை. மத மாற்றம், சைவ சமயத்தவர்கள் கிறிஸ்தவர்களாக மத மாற்றம் செய்யப்படுகின்ற நிலை. சுதந்திரம் என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் கிறிஸ்தவத்தையே தழுவி ஆங்கில அரசுக்கு அடிமைகளாகவே மக்களெல்லாம் வாழ்கின்ற அந்த நிலையிலே நாவலர் பெருமான் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஊட்ட வேண்டும் என்று விரும்பினார். எல்லாரும் கல்வி பெற வேண்டும். தமிழும் தாய்மொழியாகிய தமிழும் தாய் சமயமாகிய சைவ சமயமுமே ஒருவனை சுதந்திர புருஷனாக வாழ வைக்க வல்லன என்பதை உணர்ந்து கொண்டு தமிழ் மக்கள் எல்லோருக்கும் தமிழ் கல்வியையும் சைவ கல்வியையும் கற்பதற்கு வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அதற்காக அச்சியந்திர சாலையை நிறுவி தானே தமிழ் புத்தகங்களை எழுதி அவற்றை அச்சேற்றி ஏட்டிலே இருந்த பழந்தமிழ் நூல்களையும் அச்சேற்றி அந்த காலத்துக்கேற்ற விதமான தமிழ் நூல்களையும் பாலபாடம், முதலாம் பாலபாடம் முதலாக பல பாலபாட நூல்களையும் சைவ வினாவிடை முதலான சமய நூல்களையும் ஆரம்ப நிலையிலே உள்ளவர்கள் கூட தமிழையும் சைவத்தையும் கற்று அறிவதற்கு வாய்ப்பாக தானே எழுதி தனது அச்சுக்கூடத்திலே தானே அச்சிட்டு இலவசமாக வழங்கினார். அது மட்டுமல்லாமல் கிறிஸ்தவருடைய கல்லூரிகளுக்கு போக முடியாத நிலையில் இருந்த எங்கள் தமிழ் மக்களை அவர்கள் சுயமாக கற்பதற்கு தனிமையான பாடசாலையை நிறுவ வேண்டும் என்ற அவருக்கு உண்டானது. அதனாலே
1848ஆம் ஆண்டிலே பன்னார் பண்ணையிலே சைவப்பிரகாச வித்யாசாலை என்று ஒரு வித்தியாசாலையை நிறுவினார். அங்கே படிக்க வருகின்ற மாணவர்களுக்கு இலவசமான உணவும் இலவசமாக பாடநூலும் வழங்கி இலவசமாகவே அவர்கள் கல்வி கற்பதற்கு வாய்ப்பு அளித்தார்கள். இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இந்த நிலைதான் நீடித்தது. அதனாலே சிதம்பரத்திலே சைவப்பிரகாச வித்யாசாலை என்று சிதம்பரம் மேற்கு வீதியிலே ஒரு பாடசாலையை நிறுவி அங்கேயும் இதே போல இலவசமான கல்வியையே தொடக்கி வைத்தார்கள். சைவ சமயத்தவர்கள் ஆங்கில கல்வியையும் பெற வேண்டும் என்ற நோக்குடன் யாழ்ப்பாணத்திலே ஒரு ஆங்கில கல்லூரியையும் ஆரம்பித்தார்கள். இப்பொழுது கில்னர் கல்லூரி என்று இயங்கின இடத்திலே உள்ள அந்த மண்டபத்திலே தான் நாவலர் பெருமானுடைய சைவ ஆங்கில கல்லூரி நடைபெற்றது. சில காலத்தில் அது தளர்ச்சி அடைந்தது. நாவலர் பெருமான் பல நூல்களை வெளியிட்டு அச்சேற்றி பிரசங்கம் செய்து துண்டு பிரசுரங்களை வெளியிட்டு ஒவ்வொருவரும் தமிழ் மொழியையும் சைவ சமயத்தையும் நன்கு அறிந்து இருக்க வேண்டும், தன்னுடைய மொழியை தன்னுடைய சமயத்தை அறிபவன்தான் சுதந்திர புருஷனாக வாழ முடியும் என்கின்ற ஒரு தாகத்தை ஊட்டினவர். சமய கல்வி பணிகள் மட்டுமல்ல, சமூக பணியும் அரசியல் பணியும் செய்தவர். அந்த காலத்திலே பயசூரி என்கின்ற ஒரு கொடிய நோய் வந்து மக்கள் எல்லாம் நின்ற இடத்திலே விழுந்து இறந்த ஒரு காலகட்டத்திலே நாவலர் பெருமான் முன்னின்று அரசாங்கத்தை ஊக்குவித்து அந்த நோயினை தடுப்பதற்கு வேண்டிய உதவிகளை செய்தார். சேர்வன் ராமநாதன் அவர்களை அந்த காலத்தில் அரசாங்க சபை பிரதிநிதியாக, யாழ்ப்பாணத்தின் பிரதிநிதியாக தெரிவு செய்வதற்கு முன்னின்று உழைத்தார். இவ்விதமாக சமய சமூக தர்ம பணிகளிலெல்லாம் முன்னின்று உழைத்த நாவலர் பெருமான் ஒரு காலத்தினால் கிடைத்த ஒரு அரும்பெரும் சொத்து ஆகவே தமிழ் மக்களால் போற்றப்படுகின்றார். யாழ்ப்பாணத்து நல்லூரிலே பிறந்தாலும் யாழ்ப்பாணத்திற்கு மட்டுமன்றி தமிழ் கூறும் நல்லுலகம் எங்கும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு, சைவ சமயத்தவர்களுக்கு, ஏழைகளுக்கு எல்லாம் பெரும் துணைவனாக விளங்கினார். அவர் வாழ்ந்த காலம் ஆக 57 ஆண்டுகளாக இருந்தாலும் ஒரு நூற்றாண்டு கடந்த நிலையிலே கூட இன்றைக்கும் நாவலர் பெருமானை நினைக்காதவர்கள் இல்லை, நினைக்காமல் இருக்க முடியாது. ஏனென்றால் இன்று இந்த உலகத்திலே வழங்குகின்ற இந்த செந்தமிழ் வழக்கு, அதாவது ஒழுங்கான இனிய சுவையான செந்தமிழ் வசன நடையை நடைமுறைப்படுத்தினவர், அறிமுகப்படுத்தினவர் நாவலர் பெருமான் ஆவர். அதனாலே அவரை வசன நடை கைவந்த வல்லாளர் என்று பெரியவர்கள் போற்றுவார்கள். அதனாலே சேர்க்கரும் செயலை செய்த நாவலர் பெருமானை அவருடைய குருபூசை நாளிலே நாங்கள் நினைதல் வேண்டும். அவர் செய்த பணிகளை தொடர வேண்டும். அவர் செய்த அந்த அரும்பெரும் செயல் நாளே தான் நாங்கள் இன்று சைவ சமயத்தவர்கள் என்று, தமிழர்கள் என்று தலை நிமிர்ந்து நிற்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் நன்றியுடன் நினைவு கூறுதல் வேண்டும்.